சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஒவ்வொரு தலைவர்கள் பேரை சொல்றேன். அவர்கிட்ட இருக்க பிளஸ் மைனஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு சொல்லுங்க. கலைஞர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உலவிய சரித்திரம், உறங்காத தமிழ் காற்று, கால் கொண்டு நடந்த கலிங்கத்து பரணி. பிடிக்காத விஷயம் பிடிக்காத விஷயம், ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திய அளவுக்கு தன்னுடைய தலைவர் அண்ணாவை முன்னிலைப்படுத்தவில்லை என்ற கவலை எனக்கு உண்டு. வைகோ ஒரு ஆற்றலின் ஊற்று, ஒரு விவாத புயல், 9 பிரதமர்களை கேள்வி கிணைகளால் திகைக்க வைத்தவர். பிடிக்காத விஷயம், எந்த நோக்கத்திற்காக திமுகவை விட்டு வெளியேறினாரோ அதை இன்றைக்கு அவரே செய்கிறார். இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாரும் செய்ததில்லை. அது பிடிக்காது. ஜெயலலிதா ஒரு இரும்பு பெண்மணி, ஒரு போர்க்குணத்தின் சதை வடிவம். சங்கராச்சாரியாரை கைது செய்ததன் மூலம் ஒரு இராணுவம் செய்ய முடியாததை செய்த ஆற்றலாளர். விளிம்பு நிலை மக்களை பற்றி கவலைப்படுகிறவர். பிடிக்காத விஷயம், எளிதில் அணுக முடியாத தலைவராக இருந்தார். அடுத்தவர்களுடைய தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்கிற பெயரில் நவீன அடிமைகளை அந்த கட்சியில் உருவாக்கினார். ஸ்டாலின் 50 ஆண்டு கால பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரர். மிஸ்ஸா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தெழுந்த ஆண் சீதை. கோபாலபுரம் இளைஞர் திமுக என்று தொடங்கி இந்த இளைஞர் அணி என்கிற இந்த யூத் விங்க இந்தியா முழுவதுக்கும் அறிமுகம் செய்த தலைவன் அண்ணன் ஸ்டாலின். பிடிக்காத விஷயம், ஒரு ஆட்சி என்கிற பெயரில் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிறவர் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அனுமானிக்க தவறுகிறாரோ என்ற ஒரு கவலை. தமிழ்நாட்டின் சாபக்கேடே இன்றைக்கு சாராயம்தான், போதை தான். அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களுக்கு பயிற்சி பாசறை நடத்தியவர். முரசொலியில் அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை மடைமாற்றுவதற்கு பாசறை பக்கம் தொடங்கியவர். வேகமாக இயங்குகிறார். இது அவருடைய பிடித்த விஷயம். பிடிக்காத விஷயம், ஒரு இளைஞரணி செயலாளர், ஒரு கட்சியினுடைய அடுத்த நம்பிக்கை என்று கருதப்படுகிறவர், ஒரு பொதுக்கூட்ட மேடையானாலும் அரங்க கூட்டமானாலும் இளைஞர்கள் எதிர்பார்ப்பதை சொல்லக்கூடிய அந்த திறமையின்மை கவலைக்குரிய செய்தி. அன்புமணி மணிதான் குறிக்கோள் அவருக்கு. ஒரு ராமதாஸுடைய புதல்வர், அது அவருக்கு ஒரு தகுதி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கிறார். நல்ல தரவுகளோடு பேசுகிறார். பிடிக்காத விஷயம், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்காக எதையும் பேசவில்லை. ஒன்றிய அமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதையும் அவர் செய்யவில்லை. விஜய் கோடிக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை. ஒரு வாலிப எரிமலைகள் அவர் பின்னால் அணிவகுத்து வருகின்றன. அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு
லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கிற ஆற்றலும் ஆண்மையும் உள்ள அற்புதமான அதிசய தலைவர். குறை என்று சொன்னால், ஒரு சம்பவம் நடந்தா அதை உடனே ரியாக்ட் பண்ணவில்லை என்பது அவரிடத்தில் இருக்கிற குறை. சீமான் சீமான் தமிழ் ஈழத்தின் மீது காதல் கொண்டவர், அதே நேரத்தில் உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறவர். கொஞ்சம் வாலிபர்களை ஈர்க்கிற வாய்ப்பும் வசதியும் இருந்தது. இன்றைக்கு மரத்தோடு பேசுகிறார், மலையோடு பேசுகிறார், கடலோடு பேசுகிறார், நாளைக்கு பன்றியோடு பேசுவார். அண்ணாமலை ஒரு பரபரப்பு அரசியலுக்கு சரியான சாட்சி. அவர் தலைவராக இருந்த காலத்தில் பாஜக இருந்தது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் ஒரு வெற்றி பெற்றார். ஒரு IPS அதிகாரி என்கிற உயரத்திலிருந்து வந்து கட்சி அரசியல்ல தமிழ்நாட்டில் முத்திரை பதித்தவர், துணிச்சலுக்கு பெயர் போனவர், அச்சப்படாத குணம் உள்ளவர் அண்ணாமலை. இப்போது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கலவர சூழலை உருவாக்க முடியுமா என்று யோசிக்கிறார். திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை பழிவாங்கக்கூடிய பிஜேபிக்கு கண்மூடித்தனமாக தருகிற ஆதரவு நகைக்க வைக்கிறது. விஜயகாந்த் வீரமும் ஈரமும் உள்ளவர், ஈழத்து சொந்தங்களின் மீது பரிவும் பாசமும் கொண்டு உதவியவர். கேப்டன் பிரபாகரன் என்று சொல்லி ஈழ விடுதலைக்கு ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இளைஞர்களை அணிதிரட்டியவர். அவர் வாரி கொடுக்கிற வள்ளல் குணம் கொண்டவர், விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற அதிசயம் கேப்டன் விஜயகாந்த். அவர் செய்த தவறு அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டது. மக்கள் நல கூட்டணியில் தலைமை தாங்கி அதிலே மறைந்து போனது. திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஓயாதும் சாயாதும் போராடுகிறவர். சனாதனத்தை சாய்ப்பதற்கு சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்கிற போராளி. மைனஸ்ன்னு பார்த்தா, ஒரு வெகுஜன மக்களினுடைய அரசியல்ல அவர் இன்னும் கரைந்து விடவில்லை என்பது எனக்கு ஒரு கவலை. இல்லை, அவர்கிட்ட மைனஸா எனக்கு ஒன்றும் பார்க்க முடியல. எதுவுமே இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர். கார்ப்பரேட்டுகளுக்காகவே அரசியல் செய்கிறவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர். எல்லா துறையும் தூர்ந்து போனதற்கு அவர்தான் காரணம். இது அவருடைய மைனஸ். பிளஸ் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பது. அதை தாண்டி அவருக்கு பிளஸ் மக்கள் மருந்தகம்னு ஒன்று அவர் செய்திருக்கிற ஒரே சாதனை அது ஒண்ணுதான். அது மட்டும்தான். ஆமாம். ராகுல் காந்தி மரபார்ந்த குடும்பத்தின் பிள்ளை, துணிச்சலும் போர்க்குணமும் அவருடைய பிளஸ் பாயிண்ட். இந்திய துணைக்கண்டத்தில் ராகுலின் உயரத்தை மோடியே தொட முடியாது என்கிற அளவிற்கு நிமிர்ந்து நிற்பவர். ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை எதிர்கொள்வதற்கு சலிக்காமல் போராடுகிறவர். அவருடைய மைனஸ்ன்னு பார்த்தா, கட்சியே அதனுடைய கட்டமைப்பு அது ஏன் தேய்கிறது என்பதை ஆய்வு செய்யாமல் இருக்கின்ற போக்கு தான் அவர்கிட்ட இருக்கிற பலவீனம். நிறைய தகவலை பயணித்தீங்க. நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.